ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷாலிஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான எல்லோருக்கும் ஆல் டைம் ஃபேவரட் கோயில் ஸ்டைலில் புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்ன தான் வீட்டில் புளியோதரை செஞ்சாலும் கோயிலில் போய் வாங்கி அந்த புளியோதரையை சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டே தனி தான். அந்த டேஸ்ட்டை எப்படி வீட்டில் கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். கோயில் ஸ்டைல் புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? எல்லா பொருளையும் நம்ம வறுத்து அரைச்சி தான் ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம். அந்த பொடி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன், மிளகு 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், கருப்பு எள்ளு 1 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு போட்டால் கசக்கும்னு நினைக்காதீங்க. கடுகு போடுறது தான் இந்த புளியோதரையோட டேஸ்ட்டே நமக்கு எடுத்து கொடுக்கும். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 10லேருந்து 15 வரமிளகா சேர்த்துக்குங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம், எண்ணெய் சேர்க்கக்கூடாது. நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, குறப்பாக இந்த பதத்துக்கு அரைக்கணும். அப்போ தான் நம்ம புளியோதரை சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்து புளி பேஸ்ட் ரெடி பண்ணலாம். ஒரு கடாய் எடுத்துக்குவோம். அதில் தாராளமாகவே நல்லெண்ணெய் ஊற்றி செய்யலாம். நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும் போது தான் புளியோதரை பேஸ்ட் கெட்டு போகாமையும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டு தாளிச்சுக்குவோம். பட்டை மிளகாவை இது மாதிரி நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு 10-15 மிளகா, நல்லா காரமாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணோம். பெருங்காயத்தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணோம், அப்போ தான் அந்த புளியோதரையோட வாசம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூடவே நான் பச்சை நிலக்கடலை சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வரணும். கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம புளி பேஸ்ட்டு சேர்க்க போகிறேன். நல்லா பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருந்தேன். புளியை நல்லா சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சோம் அப்படின்னா நல்ல பேஸ்ட்டு கிடைக்கும். தண்ணியாக ரொம்ப கரைச்சிடாதீங்க, நல்லா திக்காக கரைச்சிங்கன்னா தான் புளி பேஸ்ட்டு சீக்கிரம் குயிக்காக நமக்கு ரெடி ஆகும். கூடவே கல்லுப்பு சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டு நல்லா சுண்டி வரணும், அப்படி எடுக்கணும். நம்ம தெரிக்கும், அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யுங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு செய்யுங்க, அப்போ தான் கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். புளியோட பச்சை வாசனை போய் கொஞ்சம் நல்லா திக்காகி வரும். இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஸ்பெஷல் புளியோதரை பொடியை 1 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா சுண்டி வரணும். நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா சுண்டி தண்ணிலாம் வற்றி சூப்பராக வந்துருச்சு. இந்த பதத்தில் இருந்தால் தான் நம்ம புளியோதரை கிண்டும் போது சூப்பராக இருக்கும். புளியோதரை கிண்டும் போது சாதம் குழஞ்சி போகாமல் நல்லா விரையாக இருக்கணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். சாதம் குலைவாக இருந்துச்சுன்னா புளியோதரை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு நம்ம சூடாக வடித்த சாதத்தை இது மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டோம் அப்படின்னா சூப்பராக ஆறி உதிரியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம புளியோதரை எப்படி கிளறலான்னு பார்க்கலாம். சாதம் நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த புளியோதரை பேஸ்ட்டு அதில் சேர்த்துட்டு மெதுவாக கிளறி எடுத்துடலாம். நல்லா கிளறியாச்சு. இந்த டைமில் உப்பு பார்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணது கூட இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் திரும்ப நம்ம அந்த ஸ்பெஷல் பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டைமில் போட்டு கிளறி சாப்பிடும் போது இன்னும் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். கோயிலில் எப்படி கொடுப்பாங்களோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். கூடவே நம்ம வேணால் இன்னும் கொஞ்சம் நிலக்கடலையை வறுத்து இதில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான கோயில் ஸ்டைல் புளியோதரை நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொடியை நம்ம நிறையா கூட அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம புளியோதரை செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. நம்ம ஃப்ரிட்ஜில் கூட 1 மாதத்துக்கு கூட வச்சுக்கலாம். என்ன தான் வெரைட்டியாக நம்ம எவ்வளவோ ரைஸ் செஞ்சாலும் இந்த புளியோதரையோட டேஸ்ட்டு அடிச்சுக்கவே முடியாது. சூப்பரான கோயில் ஸ்டைல் புளியோதரை உங்களுக்காக இன்றைக்கி ரெடி பண்ணியாச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுருங்க. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.